கேப்டன் தனுஷாருடைய படம். அது பெருசாக எதிர்பார்த்தோம். அதாவது வித்தியாசமாக இருக்கும். அந்த ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு பெருசாக ஒரு எதிர்பார்த்தோம். அந்த அளவுக்கு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளைக்காரங்களை வந்து ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட் வர மல்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க தம்பி. அது ஒரே துப்பாக்கி சூடு, கத்தியை வச்சு குத்துறது, வெட்டுறது. சரி, அதுவாவது ரசிக்கிற மாதிரி இருக்குது. அதுவாவது ரசிக்கிற மாதிரி இருக்குன்னா கதை கொஞ்சம் கூட இல்லை. கொஞ்சம் அந்த ஒரு சின்ன ஒரு சென்டிமெண்ட் மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதனால் இது தனுஷ் ரசிகர்களுக்கு வந்து இது ஒரு ஏமாற்றம் தான். தனுஷோட ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் படத்தில் எப்படி இருக்குது? அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஃபைட்டு, ஜிவி பிரகாஷுடைய மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது. கதைன்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு சென்டிமெண்ட் பெருசாக இல்லை. ஏற்கனவே பார்த்த கதை மாதிரி இருக்கா இல்லை புதுசாக இருக்கா படம்? நிறைய படத்தை சொல்லலாம். அதாவது பரியேறும் பெருமாள், கர்ணன், தேவர் மகன், அப்புறம் இந்தியன் படம் பார்த்துருப்பீங்க, சங்கர் சார் படம். அந்த ஒரு சுதந்திரம் ஒரு இது வருது பார்த்தீங்களா, அவள் அப்பா கமல் சாருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அதுதான் அந்த படம் ஃபுல்லாக. கேப்டன் பிளானை பொறுத்தளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, அது இல்லை. ஒரு 100க்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலாம்? 0 தான் கொடுக்கலாம். 100க்கு 0 தான். ஒன்றும் இல்லை தம்பி, கதை ஒன்றும் இல்லை தம்பி. போர் அடிக்குது. இன்டர்வலுக்கு அப்புறம்லாம் கண்ணை மூடி தான் முழிக்கணும். அதாவது ஒரு விறுவிறுப்பு இல்லை. தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா படம் அந்த கதை இல்லை. என்ன தெரியுமா, ஸ்க்ரீன் பிளேங்கிறது வந்து ஓப்பனிங்லேருந்து கிளைமேக்ஸ் வர ஒரே மாதிரி இருக்குது. ஓகே, வெள்ளைக்காரங்களை கொள்வது அதை நான் இப்போ சொல்லிகிட்டு இருந்தேன். டைரக்டருக்கும் வெள்ளைக்காரனுக்கும் அவர் என்ன கோவம்னு தெரில. வெள்ளைக்காரன் மேலே இவங்க தாத்தாவோ இல்லை இவங்க அப்பாவோ ஏதோ பாதிக்கப்பட்டிருப்பாரு நீங்கள் வெள்ளைக்காரங்க மேலே. ஓப்பனிங்லேருந்து கொலை சார் வெள்ளைக்காரன். சத்தியமாக வெள்ளைக்காரன் அந்த படத்தை பார்த்தான்னு வைங்களேன், இந்தியா ஒரு பாம்பு போட்டு அழிச்சிருவோம். அந்த அளவுக்கு கொடுமை பண்ணி வச்சுருக்குறாங்க. அது நிறைய பார்த்துட்டோம்ல. இப்போ சிறைசாலைன்னு ஒரு படம் வந்தது. அதெல்லாம் வந்து என்ன படம், அது வெள்ளைக்காரங்களில் ஒரு போராடுற மாதிரி வைக்கிற மாதிரி. காந்தி ஒரு படம் வந்து அதோடையாங்க சொல்லிட போகிறாங்க. பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? வேறு ஏதோ ஒரு கதையை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு யதார்த்தம் இல்லை. அதான் அவங்க சிவராஜ்குமாரை பொறுத்தளவுக்கு 1.5 நிமிஷம் வச்சு ஒரு 3 சீன் வராங்க. அந்த சீன் ரசிக்கிற மாதிரி இருக்குது. கிளைமேக்ஸில் வந்து ஒரு 1.5 நிமிஷம். அதாவது ஒரு 1000 போலீஸுக்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க வெள்ளைக்காரங்கள்ட்ட. அந்த இடத்துல இவர் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாரு, காப்பாற்றுறாரு. தனுஷாருடைய அண்ணனாக வராப்புல, சொந்த அண்ணனாக வராப்புல. அதான் அது ஒரு போராட்ட தியாகி மாதிரி அவருடைய கேரக்டரு. மொத்தத்தில் அதான் சொல்கிறோம்ல, ஒரு 3 சீன் வராரு. 3 சீன் ஒரு 1.5 நிமிஷம். அது எப்படி நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்கும்? ஃபுல்லாக தனுஷார் தான். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. கதை இல்லையா, ஒரே மல்டரு கொலைங்கும் போது அது கொஞ்சம் ரசிக்காதில்லை. அதனால் தனுஷார் ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான்.